ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி, அதாவது 12ஆம் வகுப்பு வேதியியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் 25 கோல்டன் 5 மார்க்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இது பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு 5 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். 5 மார்க்ஸும் கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இதை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எழுதிடலாம். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் எப்படி கேட்பாங்க, டைரக்டா கேட்பாங்க, சிங்கிள் கொஸ்டினா இருக்கும். மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 5 மார்க்ல வந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சோ 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க முடிஞ்சா ஒரு 3 or 4 லாஸ்ட்ல வந்து அடிஷனல் கொஸ்டின்ஸ் தரேன். சோ அந்த கொஸ்டின்ஸை படிங்க. சோ ஏன்னா அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன் கொஸ்டின், தமிழ்லயும் சொல்றேன். அதே மாதிரி வந்து லெசன் நம்பரையும் மென்ஷன் பண்றேன். சோ பாத்துக்கோங்க. ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வைஸ்ல தான் நான் வந்து கொடுத்திருக்கேன். என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் an எக்ஸாம்பிள். தமிழ்ல புல தூய்மையாக்கல் முறையினை எடுத்துக்காட்டுடன் விவரி. இது லெசன் 1, அதாவது யூனிட் 1ல புக் பேக்ல 6வது கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் describe the structure of டைபோரேன், அதாவது டைபோரேனுடைய வடிவமைப்பு. இது வந்து யூனிட் 2ல புக் பேக்ல 8வது கொஸ்டின். அதுல செகண்ட் பார்ட் ரைட் எத்தில் போரேட் டெஸ்ட், எத்தில் போரேட் சோதனையை எழுதுக. இதுவும் யூனிட் 2ல வரக்கூடியதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் இன்சைட்ல வரும் இல்லையா. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் describe the nature of bonding in metallic carbonyls. தமிழ்ல உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மையை எழுதுக. இது யூனிட் 3ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 21. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸ்காட்கி அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ். ஸ்காட்கி எஃபெக்ட்ஸ் ஒன்னு, ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ் ஒன்னு, அது ரெண்டு சேர்த்து ஒன்னா கேட்பாங்க. இது வந்து யூனிட் 6ல வந்து புக் பேக்ல கொஸ்டின் 9 அப்புறம் 24. தமிழ்ல வந்து ஷார்ட்கி மற்றும் ஃப்ராங்கல் குறைபாடுகள் விளக்குக. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா derive an expression for Ostwald's dilution law. Ostwald நீர்த்தல் விதிக்கான சமன்பாடு. யூனிட் 8ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 12. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா why aniline does not undergo Friedel-Crafts reaction. தமிழ்ல வந்து அனிலின் ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை ஏன். இது யூனிட் 11ல வரக்கூடியது. அதுல செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா how nylon to nylon 6 is prepared. இது யூனிட் 15. nylon to nylon 6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு கணக்கு மாடல். ஓகே, ப்ராப்ளம். காம்பவுண்ட் A of molecular formula C6H6O. ஓகே, எப்படி C6H6O இத பேஸ் பண்ணி சம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, காம்பவுண்ட் A of molecular formula C6H6O gives purple coloration with neutral FeCl3. with neutral FeCl3 compound A reacts with ammonia to give compound B, and it also reacts with zinc. Is that it? Okay, zinc dust to give compound C. Identify the compounds A, B and C and write down the equations. So இது வந்து யூனிட் 11ல வரக்கூடியது. ஓகேவா? சோ இந்த சம் யூனிட் 11ல இருக்கு. ஓகே, புக்ல இருக்கு. இதே மாதிரி இதே மாடல்ல வந்து இன்னொன்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா கேட்பாங்க. என்ன அப்படின்னா C2H3N. சோ இத பேஸ் பண்ணி நம்ம புக்ல ஒரு கணக்கு இருக்கு. சோ அதையும் பாத்துக்கோங்க. ரெண்டு ஒரே மாடல் தான். இது யூனிட் 11. தமிழ்ல பாத்தீங்கன்னா C6H6O என்ற வாய்ப்பாட்டை உடைய சேர்மம் A நடுநிலை FeCl3 உடன் ஊதா நிறத்தை தருகிறது. சேர்மம் A அமோனியாவுடன் வினைபுரிந்து B என்ற சேர்மத்தையும், மேலும் சிங்க் தூளுடன் வினைபுரிந்து, சிங்க்னா துத்தநாகம், C என்ற சேர்மத்தை தருகிறது. ABC சேர்மங்களை கண்டறிந்து வினைகளை எழுதுக. இது வந்து யூனிட் 11ல வரக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 போறோம். அதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் how malachitogreen is prepared from benzaldehyde.
பென்சால்டிஹைடிலிருந்து மலக்கைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? யூனிட் 12 வரக்கூடியது. அதுல செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா நோட் ஆன் தார்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். தார்ப் நைட்ரைல் குறுக்கவினை குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. அதுல ரெண்டு பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ரைட் எ நோட் ஆன் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். யூனிட் 1ல வருது. தமிழ்ல வந்து புவியீர்ப்பு முறை குறிப்பு வரைக. ரெண்டாவது எக்ஸ்பிளைன் த Mons, MONDS, okay, explain the Mons process of refining nickel. அதாவது நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் மாண்ட் முறையினை விளக்குக. யூனிட் 1ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 5. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 வரீங்க. அதுலயே ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இனட் பெயர் எஃபெக்ட்? மந்த இணை விளைவு என்றால் என்ன? ஓகே, இது வந்து யூனிட் 6ல இருக்கு புக் பேக் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுல வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட்? யூனிட் 3ல இருக்கு. போரிக் அமிலத்தினுடைய பயன்கள். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 11 வரீங்க. ரைட் த பாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி. வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகள். யூனிட் 5ல புக் பேக்ல 14வது கொஸ்டின். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 12 derive an expression for Nernst equation. NERNST Nernst equation. Nernst சமன்பாடை விளக்குக. இது வந்து யூனிட் 9ல இருக்கக்கூடியது. புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 24. அடுத்து 13th கொஸ்டின் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்? வினைவேக மாற்றியின் சிறப்பியல்புகளை விளக்குக. ஓகே, அதே மாதிரி அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் வித் எக்ஸாம்பிள். ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பினை எடுத்துக்காட்டுடன் விவரி. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 15 பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் pH. pH வரையறு. யூனிட் 8ல புக் பேக்ல 13வது கொஸ்டின். அப்புறம் செகண்ட் பார்ட் பொது அயனி வினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கு. தமிழ்ல எக்ஸ்பிளைன் காமன் அயன் எஃபெக்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள். யூனிட் 8ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 11. அப்புறம் கொஸ்டின் 16 போறீங்க. டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். யூனிட் 6ல இருக்கு. தமிழ்ல படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 17 அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் இருக்கு. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன்? ஆக்சிஜனின் பயன்கள். ரெண்டாவது சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? how will you prepare bleaching powder? அப்புறம் கொஸ்டின் நம்பர் 18 வந்து பாத்தீங்கன்னா ரைட் a note on first one கார்பெலமைன் ரியாக்ஷன். தமிழ்ல வந்து கார்பெலமைன் வினை. ரெண்டாவது கப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். கப்ரியல் தாலமைட் தொகுப்பு. இதனுடைய குறிப்பு வரையணும். ஓகே, யூனிட் 13ல 9th கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 அதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைட் டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ ரியாக்ஷன். சோ தமிழ்ல வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி. ஓகே, சோ இதுக்கான இரண்டு வேறுபாடுகளை வந்து விளக்க சொல்றாங்க. யூனிட் 7ல வந்து புக் பேக் கொஸ்டின். அப்புறம் வந்து அதுல செகண்ட் பார்ட் derive integrated rate law for a zeroth order. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். zeroth order அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் A ஹைபன் ப்ராடக்ட் இருக்கும். தமிழ்ல வந்து A போட்டு வினைப்பொருள் என்ற பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை தருவி. பூஜ்ய வகை அதே மாதிரி வந்து முதல் வகை ரெண்டுமே முக்கியம். இது யூனிட் 7ல வந்து புக் பேக்ல 3வது கொஸ்டின். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 20க்கு வரீங்க. அதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் யூசிங் லூகாஸ் டெஸ்ட். யூனிட் 11 அதாவது ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய ஆல்கஹாலை வந்து வேறுபடுத்தணுமா லூகாஸ் சோதனையை பயன்படுத்தி. யூனிட் 11 அதுல ரெண்டாவது பார்ட் என்னன்னா give the uses of diethyl ether இன் பயன்கள். யூனிட் 11. அப்படியே கொஸ்டின் நம்பர் 21 வரீங்க. இது ஒரு சம். find the pH of a buffer solution containing 0.20 mole per liter sodium acetate and 0.18 mole per liter acetic acid. Ka for acetic acid is வேல்யூ கொடுத்திருக்காங்க 1.8 into 10 power minus 5. தமிழ்ல 0.20 mole liter power minus 1 sodium acetate மற்றும் 0.18 mole liter power minus 1 acetic அமிலம் ஆகியவை கலந்துள்ள ஒரு தாங்கல் கரைசலின்
pH மதிப்பை கண்டறிக. அசிட்டிக் அமிலத்தின் Ka மதிப்பு 1.8 பெருக்கல் 10⁻⁻5. இது வந்து யூனிட் 8ல வரக்கூடியது. Question number 22 க்கு வரீங்க. அதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு, what are the limitations of VB theory? VB கொள்கையினுடைய வரம்புகள், யூனிட் 5. அடுத்தது செகண்ட் பார்ட், based on VB theory explain why NiCN4 power 2- இல்லையா? சோ தான் கொடுத்திருக்காங்க. is diamagnetic. தமிழ்ல வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? இதானது ஏன் டயா காந்த தன்மையுடையது என்று VB கொள்கையின் அடிப்படையில் விளக்குக. இது யூனிட் 5. அப்புறம் क्वेश्चन நம்பர் 23, structure of glucose and fructose, யூனிட் 14. क्वेश्चन நம்பர் 24, explain electrolytic refining. ஓகே, electrolytic refining தமிழ்ல வந்து மின்னார் பகுப்பு சுத்திகரிப்பு, யூனிட் 1. क्वेश्चन நம்பர் 25, froth flotation process, நுரை மிதப்பு முறை, யூனிட் 1. அப்படி டோட்டலா 25 क्वेश्चंस. ஓகேவா? இப்போ வந்து அடிஷனல் क्वेश्चंस பார்க்கறோம். சோ டாப்பர்ஸ் வந்து கண்டிப்பா இத வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. என்னென்ன क्वेश्चंस அப்படிங்கறத சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஓகே, தமிழ்ல லாந்தனைடு குறுக்கம், யூனிட் 4. அதே மாதிரி அடுத்து செகண்ட் கானிசரோ ரியாக்ஷன் மெக்கானிசம், கானிசரோ வினை, யூனிட் 11. மூணாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன், 5 மார்க்ல மின்காந்த பிரிப்பு, யூனிட் 1. அப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா விக்டர் மேயர் அண்ட் லூகாஸ் டெஸ்ட், யூனிட் 11ல இருக்கு. விக்டர் மேயர் மற்றும் லூகாஸ் சோதனை. அஞ்சாவது क्वेश्चन, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், இன்டர்ஹாலஜன் சேர்மங்களுடைய பண்புகள், யூனிட் 3. அப்படி அடிஷனல்ல வந்து ஒரே 5 क्वेश्चन. சோ இது நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா படிங்க. சோ அப்ப இவ்வளவு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். கண்டிப்பா 5 மார்க்ஸ் வந்து நமக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 70க்கு 70 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய சென்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சோ அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இத மறக்காம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். Thank you.